அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான உச்சிஷ்ட கணபதியோட கலைச்சக்கம். நான் உங்கள் மலையாள மந்திரிகர் என் சந்திரகுமார். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதிரிய பைத்தியமாக்குறது. ஹலோ, சொல்லுங்க. எங்க இருந்து சொல்லுங்க, பேரை கால் பண்ணுங்க. அப்ப நம்ம எதிரிய பைத்தியமாக்கி விடும். அது தப்பே கிடையாது. எதிரி தொந்தரவு இப்ப நிறைய ஜாஸ்தி ஆகி போச்சு. அது இடத்தினுடைய எதிரியா இருந்தாலும் சரி, ஒரு தொழில எதிரியா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு எதிரியா இருந்தாலும் சரி, மொத்தத்துல எதிரி அதிகமா இருக்காங்க. அப்பேற்பட்ட எதிரிய நம்ம ஒரு எதிர்த்து போராடவோ இல்ல ஒரு சண்டை சச்சரவு பண்ணவோ வேற ஏதேனும் செய்யறதுக்கு நம்மளால இயலலைன்னா, திக்கட்டவனுக்கு தெய்வமே துணை. அப்ப தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம முறையிடும். எந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம்? காட்டேரிங்கிற ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்கு. காட்டேரிங்கிற ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம முறையிடலாம். எப்படி முறையிடணும்? ஒரு மண்ணால செஞ்ச அகல் தீபம், 6 செப்புத்தகடு, எதிரியோட பேரு, எதிரியோட அம்மா பேரு எழுதி அந்த மண்ணால செஞ்ச அகல் தீபத்துல அந்த தகுட்டை போட்டு 1 லிட்டர் வேப்பெண்ணெய், கொஞ்சம் போல பன்னியோட விட்டை அதுல போட்டு, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டு தெருவோரமா டவுன் வழியா இல்ல ரோட்டோரமா போகும்பொழுது அவங்களுக்கு நம்மளால ஏன்றத ஒரு உணவை வாங்கி கொடுத்து, ஒரு 150 கையில செலவுக்கு பணம் கொடுத்து, அவங்க கூட செத்த பயணம் பண்ணி அவங்க உடம்புல இருக்கிற அந்த துணியை எடுத்துக்கிட்டு திரியா திரிச்சு இந்த வேப்பெண்ணெயில விளக்கு போட்டு, நலம்புரிய திரிபுரிய ஆனந்த மகேஸ்வரிய கோபிய கோடரையே சுடலையாடி பிணத்த தின்னும் பூச்சி என்னும் எதிர்த்த சத்தூரு சிங்கு வங்கு அவன் தெய்வத்தை கெட்டு கெட்டு காட்டேரியே கட்டு கட்டு உருட்டு உருட்டு 7 கதவு 9 வாசலும் அக்கண்ணி தாக்க தாக்க உதிரவெல்லம் பாய சடுவூச்சி நாட்டை இடமில்லாமல் அரிசிறங்கு துரிசிறங்கு வம்சம் கட்டேரியே நசிமெசி வங்கு ரங்கு டங்கு ஒழுங்கி வணங்கி நிற்க ஓம் சுவாகங்கிற மந்திரத்தை 1008 தடவை சொல்லி அந்த விளக்கு கிட்ட வழிபாடு வச்சால் உண்மையிலேயே அந்த எதிரினால நமக்கு தொந்தரவு இருக்கு, அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனை, மன கஷ்டம், எண்ணல், பொருளாதார விரயம், கண்திருஷ்டி ஓமல், பில்லி சூனியம், ஏவல், செய்வனை பாதிப்பு நமக்கு இருக்கு அப்படின்னா, இந்த காட்டறியாகப்பட்ட தேவதை அவனுடைய குலதெய்வத்தை கட்டி 9 வாசலையும் அடைச்சி, 9 வாசல்னா 2 கண்ணு, 2 மூக்கு, காது, வாயு, ஆசனவா பிறப்புறுப்பு, இந்த 9 நவகிரக துவாரங்கள், அதெல்லாம் 9 வாசலையும் அடைச்சின்னு அந்த மந்திரத்துல வரும். கட்டி எதிரிய வேற லெவலுக்கு பயன்படுத்தி விட்டுருவாங்க. எப்படி நம்ம அந்த மூட்டை முடிச்சோட தெரிஞ்சாங்களோ, அவங்களுடைய துணிகளை நம்ம திரிகளை விளக்கு போட்டோமோ, அந்த மாதிரி எதிரிக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல பக்க விளைவுகள் இருக்கு, சூட்சமங்கள் மறைக்கப்பட்டு இருக்கு. தேவைங்கிறவங்க அனுமதியோட உண்மையிலே அந்த எதிரி தொந்தரவு இருந்தா நீங்க இதை தாராளமா செய்யலாம். நல்லவங்களை கெடுக்கிற நோக்கத்திலேயோ இல்ல ஒரு சின்ன சண்டை சச்சரவு செஞ்சவங்களையும் உடனே நம்ம அதை செய்யக்கூடாது. அவங்கனால நிறைய பாதிப்புகள் நம்ம அடைஞ்சிருக்கிறோம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய அவமான அசிங்கம் பட்டிருக்கிறோம், பொருளாதார விரயங்களை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தாராளமா இதை செய்யலாம். சரியா? இந்த காட்டேரி தாயினுடைய பரிபூர்ண கடாட்ச அருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.